என்னுடைய பையனுக்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால என்னுடைய பையனை வீட்டிலேயே முழக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பையனுக்கு டிராவல் பண்ணுறது, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அவனுக்கு இந்த உலகத்தை சுற்றி காட்டணும்னு ஆசைப்படுறேன். அவன் ரொம்ப நாளாகவே ஜப்பானை பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தான். டாக்டர் அவங்கள ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால 10 months நாங்கள் பிளான் பண்ணி ஜப்பானுக்கு கப்பல் மூலயமா போனோம். ஜப்பான் போகிறதுக்கே 3 மாதம் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய மகன் திருமணத்தையும் ஜப்பான்லேயே முடிச்சுட்டு அங்கேயே 3 மாதம் இருந்தோம். இதோட 6 மாதம் முடியுது. இப்போ மலேசியா, சிங்கப்பூர்ன்ட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் அமெரிக்கா போகிறதுக்கே 4 மாதம் ஆகிரும். என்னோட ஆசை ஒன்றே ஒன்று தான், குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஆரம்பத்தில் நடிகராக 150 படத்தில் நடிச்சிருக்கிறேன். தமிழ் மட்டும் இல்லை, பல மொழிகளில் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இத்தனை நாளாக ஓடிட்டு இருந்தேன். அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் அவங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெப்போலியன் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறாங்க.